பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜீவ வார்த்தை 2026ஆம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு வினாத்தாள் விடை. பிரிவு சிறுவர். வேத பகுதி யோவான். ஜீவ வார்த்தை 2026ஆம் ஆண்டிற்கான சிறுவர் வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சரியான விடையை தெரிந்தெடுக்க கேள்விகள் 80 கேள்விகள் 80 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் டேஸ். யோவான். யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 2. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசமாயிருந்தவர்களுக்கும் தேவனுடைய டேஸ் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் ஆகும்படி. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 3. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவராயிருக்கிறார், ஏனெனில் அவர் எனக்கு முன் இருந்தார். இவர் யார்? இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள் வரை. கேள்வி எண் 4. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர் யார்? இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 5. ரபி என்பதற்கான அர்த்தம் என்ன? போதகர். யோவான் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 6. அத்திமரத்தின் கீழே இருந்தபோது இயேசு யாரை கண்டார்? நாத்தான்வேல். யோவான் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 7. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்ட கல்யாணம் எங்கு நடந்தது? கானா. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 8. திராட்சரசமாக மாறிய தண்ணீர் எத்தனை ஜாடிகளில் நிரப்பப்பட்டது? 6. யோவான் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் வரை. கேள்வி எண் 9. என் பிதாவின் ஆலயத்தை டேஸ் ஆக்காதிருங்கள் என்று இயேசு சொன்னார். வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்று. யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 10. எருசலேமில் இருந்த ஆலயத்தை கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று யூதர்கள் சொன்னார்கள்? 46 ஆண்டுகள் ஆனது என்று. யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 11. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இயேசு சொன்னபோது அவர் எதை குறித்து சொன்னார்? தம்முடைய சரீரத்தை. யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 12. இரவில் இயேசுவிடம் வந்து பேசின யூத சங்கத்தினை சேர்ந்தவர் யார்? நிக்கோதேமு. யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 13. வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது யார்? மோசே. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 14. தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் டேஸ் அடைவான், நித்திய ஜீவனை அடைவான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 15. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னவர் யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 16. பயணத்தால் களைப்புற்ற இயேசு யாருடைய கிணற்றருகில் உட்கார்ந்தார்? யாக்கோபு. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. தண்ணீர் கேட்ட இயேசுவே மேசியா என்பதை உணர்ந்த ஸ்திரீ எந்த பகுதியை சேர்ந்தவள்? சமாரியா. யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 25 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி எண் 18. இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட சமாரியர் அவரை யாரென்று விசுவாசித்தார்கள்? உலக இரட்சகர் என்று. யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 19. பெதஸ்தாவில் எத்தனை மண்டபங்கள் இருந்தன? 5. யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 20. பெதஸ்தாவில் இருந்த நோயாளி எத்தனை ஆண்டுகளாக வியாதியாயிருந்தான்? 38 ஆண்டுகள். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 21. நியாய தீர்ப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது? குமாரனிடம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 22. யூதர்கள் இயேசுவை கொல்ல முயன்றதற்கு காரணம் என்ன? மேற்கண்ட எல்லாம். ஓய்வு நாளில் சுகமாக்கினார். அதற்கான இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனை தம்முடைய பிதா என்றார் மற்றும் தம்மை தேவனுக்கு சமமாக்கினார். இரண்டும் ஒரே வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது எல்லாமே காரணம் கொல்ல முயன்றதற்கு. எனவே விடை மேற்கண்ட எல்லாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி எண் 23. எரிந்து பிரகாசித்த விளக்காக இருந்தவர் யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்கள் வரை. கேள்வி எண் 24. இவற்றில் எவை இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கின்றன? விடை மேற்கண்ட எல்லாம். இயேசுவும் அவருடைய கிரியைகளும் என்பதற்கான இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
மோசேயும் வேத வாக்கியங்களும் என்பதற்கான இருப்பிடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39 மற்றும் 46 வசனங்கள். யோவானும் பிதாவும் யோவான் 5ஆம் அதிகாரம் 33 மற்றும் 37 வசனங்கள். எனவே விடை மேற்கண்ட எல்லாம். கேள்வி 25. ஜனங்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று இயேசு யாரிடம் கேட்டார் என்பதே கேள்வி. இயேசுதான் பிலிப்புவிடம் கேட்டிருப்பார். எனவே விடை பிலிப்பு. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 26. 5 அப்பங்களாலும் 2 மீன்களாலும் ஜனங்களை போஷித்த அற்புதத்தை கண்ட மக்கள் மெய்யாகவே இவர் உலகத்துக்கு வருகிறவரான டேஸ் என்றார்கள், தீர்க்கதரிசி என்றார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி 27. இயேசு தண்ணீரின் மேல் நடந்து படகின் அருகே வருவதைக் கண்ட சீஷர்கள் டேஸ் பயந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 28. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பதிவான இயேசுவின் நானே என்ற வாக்கியம் எது? ஜீவ அப்பம் நானே. யோவான் 6ஆம் அதிகாரம் 35 மற்றும் 48 வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 29. கூடார பண்டிகையின் போது மக்கள் இயேசுவை பற்றி என்ன சொன்னார்கள்? விடை மேற்கண்ட எல்லாம். இவர் மேசியா, அதாவது இவர் கிறிஸ்து என்று வசன இருப்பிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மேசியா என்றால் கிறிஸ்து என்று அர்த்தம். எனவே இவர் மேசியா என்றாலும் இவர் கிறிஸ்து என்றாலும் ஒரே பதில். கேள்வி எண் 3. இவர் ஜனங்களை வஞ்சிக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர் நல்லவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விடை மேற்கண்ட எல்லாம். கேள்வி எண் 30. யோவான் 7ஆம் அதிகாரம் 38 to 39 படி ஜீவ தண்ணீர் என்று இயேசு குறிப்பிட்டது எதை? ஆவியானவர். யோவான் 7ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள். கேள்வி எண் 31. மேசியா டேஸ் வம்சத்திலிருந்து வருவார்? தாவீதின் வம்சத்திலிருந்து. யோவான் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 32. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி என்ன தண்டனை? கல்லெறிந்து கொல்லப்படுதல். யோவான் 8ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 33. இயேசு நானே உலகத்திற்கு டேஸ் இருக்கிறேன் என்றார், ஒளியாக இருக்கிறேன் என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 34. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் டேஸையும் அறிந்திருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார், பிதாவையும். யோவான் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 35. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பிசாசை இயேசு எவ்வாறு குறிப்பிட்டார்? மேற்கண்ட எல்லாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 36. யூதர்கள் இயேசுவிடம் எங்கள் தகப்பனாகிய டேஸ் விட நீர் பெரியவரோ என்று கேட்டார்கள். ஆபிரகாமை விட. யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 37. களிமண் பூசி கண்களை திறந்த பின் குருடனை எங்கே போய் கழுவும்படி இயேசு சொன்னார்? சீலோவாம் குளம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 38. இயேசுவை மேசியா என்று ஒப்புக்கொள்ளுகிற எவரையும் யூத தலைவர்கள் என்ன செய்ய தீர்மானித்தார்கள்? ஜெப ஆலயத்திலிருந்து நீக்குதல். யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 39. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் நானே என்ற வாக்கியங்கள் எத்தனை பதிவு செய்யப்பட்டுள்ளன? 3. யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒன்றும் 9ஆம் வசனத்தில் ஒன்றும் 11 மற்றும் 14 இரண்டிலுமே நானே நல்ல மெய்ப்பன் என்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே 3 என்பது சரியான விடை. 4 நமக்கு ஆப்ஷனில் இல்லை. எனவே சரியான விடை 3. கேள்வி எண் 40. நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார்? தன் ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 41. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் இயேசு அவைகளுக்கு டேஸ் உண்டாயிருக்கும்படி வந்தார், ஜீவன் உண்டாயிருக்கும்படி. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி 42. இவர்களில் இயேசுவே மேசியாவும் தேவகுமாரனும் என்று விசுவாசித்ததாக சொன்னது யார்? மார்த்தாள். யோவான் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரை. கேள்வி 43. லாசருவின் சகோதரியான மார்த்தாளிடம் இயேசு சொன்ன வார்த்தை எது? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 44. இயேசு யூத ஜனத்திற்காக மரிப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னவர் யார்? காய்பா. யோவான் 11ஆம் அதிகாரம் 49 முதல் 52 வசனங்கள் வரை. கேள்வி 45. லாசரு எங்கே வாழ்ந்தான்? பெத்தானியா. யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி 46. மரியாள் இயேசுவின் கால்களில் ஊற்றிய பரிமள தைலத்தின் மதிப்பு எவ்வளவு? குறிப்பிடப்படவில்லை. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 47. இயேசு எருசலேமுக்குள் வரும்போது திரளான ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? ஓசன்னா. யோவான் 12ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி 48. தன் ஜீவனை டேஸ் அதை இழந்து போவான்.
இந்த உலகத்தில் தன் ஜீவனை டேஸ் நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், வெறுக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். யோவான் 12:25. கேள்வி எண் 49. சில பரிசேயர்கள் ஏன் வெளிப்படையாக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்ததை ஒப்புக்கொள்ளவில்லை? தேவனுடைய மகிமையை விட மனுஷருடைய மகிமையை விரும்பினர். யோவான் 12:42 மற்றும் 43. கேள்வி எண் 50. யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்க தூண்டியது யார்? பிசாசு. யோவான் 13:2. கேள்வி எண் 51. இயேசு சீமோன் பேதுருவின் கால்களை கழுவினாரா? ஆம், இயேசு அவரது கால்களை கழுவினார். யோவான் 13:12. கேள்வி எண் 52. இயேசு கொடுத்த புதிய கட்டளையின் இருப்பிடம் எது? யோவான் 13:34. கேள்வி எண் 53. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் டேஸ் வரான் என்று இயேசு சொன்னார். பிதாவினிடத்தில் வரான் என்று. யோவான் 14:6. கேள்வி எண் 54. யோவான் 14:15 நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கேள்வி எண் 55. பிதா அனுப்பும் தேற்றரவாளன் யார்? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 15:26. கேள்வி எண் 56. யோவான் 15:4 கொடியானது டேஸ் மட்டுமே கனி கொடுக்கும், திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் மட்டுமே. யோவான் 15:4. கேள்வி எண் 57. நான் உங்களை இனி ஊழியக்காரர் என்று சொல்லாமல் டேஸ் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார், சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்று. யோவான் 15:15. கேள்வி எண் 58. பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு வரும்போது என்ன செய்வார் என்று இயேசு சொன்னார்? விடை மேற்கண்ட எல்லாம். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இதற்கான இருப்பிடம் யோவான் 16:13. இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. இயேசு சொன்ன அனைத்தையும் போதித்து நினைப்பூட்டுவார். யோவான் 14:26. எனவே விடை ஆன்சர் டி, மேற்கண்ட எல்லாம். கேள்வி எண் 59. யோவான் 16:33 இயேசு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை டேஸ் என்றார், ஜெயித்தேன் என்றார். கேள்வி எண் 60. யோவான் 17 இயேசு யாருக்காக ஜெபித்தார்? சீஷர்களுக்கும் எதிர்கால விசுவாசிகளுக்கும். யோவான் 17 9 மற்றும் 20. கேள்வி எண் 61. சீமோன் பேதுரு தன் பட்டயத்தால் யாருடைய வலது காதை வெட்டினான்? மல்குஸ். யோவான் 18:10. கேள்வி எண் 62. யோவான் சுவிசேஷத்தின்படி பேதுருவை நீயும் அவருடைய சீஷர்களில் ஒருவன் அல்லவா என்று கேட்டவர்கள் யார்? விடை ஒரு வேலைக்கார பெண். போர்ச்சேவகன் கிடையாது, சிலர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது, பேதுருவால் காது வெட்டப்பட்ட மனிதன் கிடையாது, மனிதனுடைய இனத்தான் ஒருத்தன். எனவே விடை ஒரு வேலைக்கார பெண் என்றே வரும். யோவான் 18:17. கேள்வி எண் 63. பிலாத்துவின் முன் நின்றபோது டேஸ் நான் பிறந்தேன் என்று இயேசு கூறினார்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று. யோவான் 18:37. கேள்வி எண் 64. படை வீரர்கள் இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? மேற்கண்ட எல்லாம். முள்முடி சுட்டினார்கள், சிவப்பான அங்கி அணிவித்தார்கள், கையினால் அடித்தார்கள். என விடை மேற்கண்ட எல்லாம். யோவான் 19 2 மற்றும் 3. கேள்வி எண் 65. இயேசு எந்த நாளில் சிலுவையில் அறையப்பட்டார்? பஸ்காவிற்கு ஆயத்த நாள். யோவான் 19 14 முதல் 16 வரை. கேள்வி எண் 66. உம்மை விடுதலை செய்யவும் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசுவிடம் சொன்னவர் யார்? பிலாத்து. யோவான் 19 10. கேள்வி எண் 67. சிலுவையில் பொருத்தப்பட்ட பலகையில் எபிரேயு, லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் என்ன எழுதப்பட்டிருந்தது? நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. யோவான் 19 19 மற்றும் 20. கேள்வி எண் 68. கொல்கொதா என்பதற்கான அர்த்தம் என்ன? கபாலஸ்தலம். யோவான் 19 17. கேள்வி எண் 69. தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கும் முன் இயேசு என்ன சொன்னார்? முடிந்தது என்று. யோவான் 19 30. கேள்வி எண் 70. இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்ல அரிமத்தியா ஊரான யோசேப்புடன் சென்றவர் யார்? நிக்கோதேமு. யோவான் 19 38 முதல் 40 வரை. கேள்வி எண் 71. தான் கர்த்தரை கண்ட செய்தியை சீஷர்களிடம் சொன்னது யார்? மகதலேனா மரியாள். யோவான் 20 18. கேள்வி எண் 72. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டபோது சீஷர்கள் எவ்வாறு உணர்ந்து நடந்து கொண்டார்கள்? மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். யோவான் 20 20. கேள்வி எண் 73. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட தோமா என்ன சொன்னான்? என் ஆண்டவரே, என் தேவனே. யோவான் 20 28.
கேள்வி எண் 74 யோவான் 20:29 காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் டேஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாக்கியவான்கள். கேள்வி எண் 75 இந்த சுவிசேஷத்தை யோவான் எழுதியதன் நோக்கம் வாசிப்பவர்கள் இயேசுவை டேஸ் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து. யோவான் 20:31. கேள்வி 76 உயிர்த்தெழுந்த பின் 3வது முறை இயேசு தமது சீஷர்களுக்கு தோன்றியது எங்கே? கலிலேயா கடல், அதாவது திபேரியா கடல் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். திபேரியா கடலின் மறுபேர் கலிலேயா கடல். யோவான் 21 1 முதல் 14 வரை. கேள்வி 77 யோவான் 21 மீன் பிடித்து கொண்டிருந்த போது அவர் கர்த்தர் என்று முதலில் அறிந்த சீஷன் யார்? இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். யோவான் 21 7. கேள்வி 78 நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசு சீமோன் பேதுருவிடம் எத்தனை முறை கேட்டார்? 3 முறை. யோவான் 21 17. கேள்வி 79 சீமோன் பேதுரு கரைக்கு கொண்டு வந்த வலையில் எத்தனை பெரிய மீன்கள் இருந்தன? 153. யோவான் 21 11. கேள்வி 80 யோவான் 17 இயேசு தமக்காக என்ன ஜெபித்தார்? நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று. யோவான் 17 1 மற்றும் 2 வினாத்தாளின் 2வது பிரிவில் மனப்பாட பகுதி கேள்விகள் சரியான விடை தெரிந்தெடுக்க கேள்விகளாகவே கேட்கப்பட்டுள்ளன. 20 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது. இதில் 84வது கேள்வியில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அவைகளுக்கு டேஸும் இல்லை டேஸும் இல்லை, பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை. ஆனால் அது ஆப்ஷனில் கொடுக்கப்படவே இல்லை. வினாத்தாளின் 3வது பிரிவில் கட்டாயமாக கீழ்கண்ட கேள்விக்கு பதிலளிக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டதை சுருக்கமாக எழுதவும். இதற்கு மதிப்பெண் கிடையாது. ஜீவ வார்த்தை 2027 வேதாகம தேர்விற்கான தேர்வு வேத பகுதிகள் அனைவருக்கும் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் மற்றும் பிலமோன் பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். சிறுவர்களுக்கு மனப்பாட பகுதி எபேசியர் அதிகாரம் 1, எபேசியர் 1ஆம் அதிகாரம் சிறுவர்களுக்கு மனப்பாடம். வாலிபர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு சங்கீதம் 119 41 முதல் 80 வரை. தேர்வு தேதி ஜூன் 27 2027 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு வினாத்தாள் விடைகளை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலிருந்து நீங்கள் கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.